மாரியப்ப சார் ஏயா கத்துற? அவர் என்ன செவிடா இருக்கார? வணக்கங்க. இந்தாயா பத்திரம். ஏசமா நீங்க நல்லா இருக்கணும் ஏசமா. அப்ப நான் கெட்டு போனோம் இல்லையா? உன் நிலம நல்லபடியா இருக்கணையா? மறுபடியும் வேற எங்கேயாவது அடமான வச்சிட போறேன். முன்சி பையா அடுத்தது ராமாயம்மா. ராமாயம்மா எங்க உறங்கிட்டியா? நல்ல நல்ல இந்தாங்கம்மா. பாட்டி கை ரொம்ப நடுங்குது. பத்திரத்தை கீழே விட்டுற போறீங்க. வேற எவனாவது எடுத்துக்குவான். பத்திரமா புடிச்சு. முன்சி பையா அடுத்தது கூப்பிடுங்க. அடுத்தது அடுத்தது தம்பி, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இவங்க நிலமும் நம்ம கிட்டதான் அடமானமா இருக்குது. தம்பி அவன் குடியிருக்கிற ஆத்து பேர்ல ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டான். கல்யாணத்துக்கு வசந்தின்னு ஒரு பொண்ணு தயாரா நின்று இருக்கு. வசந்தியா? கொடுக்காத கொடுக்காத. ஏன்னா வசந்தியோட தாய் நீயே தானா? ஆமா. அப்ப நிச்சயமா கொடுக்காத. என்னடா முடிக்கிற? நான் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் என்ன யோசனை? ஆமாமா, உங்களுக்கு நான் தர முடியாது, தரவும் கூடாது. தம்பி, உண்மையிலேயே இவங்கள ஏழைதான். ஏங்க முன்சிபையா இதை நம்ப சொல்றீங்களா? இவங்களா ஏழைங்க? இவங்க பொண்ணுக்கு பட்டத்துல பேங்க்ல பணம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது. எங்களுக்கு தெரியாதா? அவமானப்படுத்தாதீங்க. என் பொண்ணு கழுத்துக்கு நகை இல்லாம, கட்டிக்க நல்ல துணி இல்லாம நிக்கிறா. ஏயா கேள்வி பண்றீங்க? கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு காரும் பங்களாவும் ஏதியா? ஏது கதையா விடுறீங்க? இருக்குன்ற சொல்ல ஓப்பனா. வசந்திக்கு நான் நிலத்தை தரமாட்டேன். அவளுக்கு என்னையே தந்துட்டேன். தம்பி, பரிதாப பத்தி இப்படி சொல்றீங்களா? பரிதாபத்துக்கும் அனுதாபத்துக்கு மேல அன்புன்னு ஒண்ணு இருக்கு. நிச்சயமா சொல்றேன், வசந்தியத்தான் நான் கல்யாணம் செய்துக்க போறேன். ரெண்டு பேரும் இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறதாமா நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த விஷயம் சொன்ன என்னடா ஆச்சு? போடா. ஓ, யாரு? சிங்கப்பூர் வரதனா? சதானந்தம். என்னப்பா மாமியார் விட்டு சௌக்கியம் எல்லாம் எப்படி இருந்தது? சதானந்தம், நான் ஆத்திரப்பட்டுட்டேன், அதுக்காக அனுபவிச்சுட்டேன். நீ வருத்தப்படாத. இப்ப நான் அத்தை வீட்டுக்கு தான் போறேன். நெல்லு, உங்க அத்தை செத்து வருஷம் 3 ஆச்சு. அப்ப வசந்தி பட்டணத்து மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு சதானந்தம் சொல்றேன், சீரும் சிறப்புமா ஒரு பிள்ளைய பத்தி சுகமா இருக்கா. உங்க அப்பா அவனை கூட்டு சொன்னாரு. வா போலாம், வா வாமா வா. வந்து உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். சாக்லேட்.
இங்க ஆமா உங்க வீடுங்க இதோ இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய். கான்வெட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் லேட் ஆச்சு, அதுக்குள்ள அந்த பாப்பா காணுங்க. பதட்டப்படாத வசந்தி, ஒருவேளை குழந்தை நடந்தே வராளோ என்னவோ. எங்கம்மா போயிட்ட? மாமா, வசந்தி, அப்பா இவர் நம்ம ராதாமத்தையும் காப்பாத்தல, எங்க குடும்பத்துக்கே ரொம்ப உதவியா இருந்தவர். நான் இன்னைக்கு இந்த ஸ்தானத்துல இருக்கேன்னா அதுக்கு இவர்தான் காரணம். அப்போ உங்க குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போறான்னு சொன்னீங்க, அதாவது ஆமா மிஸ்டர் வரதன், நானும் வசந்தியும் உங்களுக்கு எவ்வளவோ கிராமப்பட்டிருக்கோம். ஆமா, இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க வீட்டுல தான் இருக்கணும். எஸ் மிஸ்டர் வரதன், எந்த யோஜனையும் வேண்டாம். இனிமே நீங்களே எங்க குடும்பத்தை ஒருத்தர், என் கம்பெனியே நிர்வாகியா இருந்து வேலையெல்லாம் கவனிச்சீங்க. அவங்களுக்காக இந்த நாள் நான் உனக்காக சமைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் வரதன். கவா ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஐயா, இது உங்க பாட்டி காலத்து ஸ்டைல். இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பிறந்த நாள் உனக்கு இல்ல, உன் மகளுக்கு. ஒரு ஐடியா, இந்த 2 பேரும் போய் அவங்க நீங்கல்ல, நான் 1 2 3 சொன்னேன்னா யாரு முதல்ல வந்து ஒரு ஃப்ராக் எடுக்கிறாங்களோ அந்த ஃப்ராக்கை நான் போட்டுக்கிறேன். ஓகே, நீ இந்த ஃப்ராக்கை தான் போட்டுக்க போற. இல்ல, நீங்க தான் போட்டுக்க போற. பார்க்கலாம். பார்க்கலாம். எங்கிட்டயா போட்டி? ஆமா, அதுதான் நடக்காது. ஃப்ரீ சொல்லட்டும், பார்க்கலாம். பார்க்கலாம். இல்ல, நீ சொல்லட்டும். அதுக்குள்ள ஆகும். ரெடி? 1 2 ஒரே டைட்ல எப்படி போட்டுக்கிறது? ஆமா, எப்படி போட்டுக்கிறது? இன்னொரு ஐடியா. அப்பா இதுல பாதி, அம்மா இதுல பாதி, ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து தச்சு கொடுங்க. அப்பா அம்மா ஸ்டைல் லேட்டஸ்ட். அதை நான் போட்டுக்கிறேன். சபாஸ் ராதா, சபாஸ். மிஸ்டர் வரதன், எப்ப வந்தீங்க? ராதா 1 2 3 சொன்னால அப்பதான் வந்துட்டேன். இருங்க, உங்களுக்கும் மாமாவுக்கும் காஃபி கொண்டு வரேன். போன விஷயம் என்னாச்சு? கோயம்புத்தூர்ல நம்ம மில்லு நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு. நீங்க போனஸ் கொடுக்க போறத பத்தி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க கல்யாண விஷயம் என்னாச்சு? நான் பெண்ணை பார்க்க போகல. என்ன மிஸ்டர் வரது, நானும் வசதி இவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா கல்யாணத்துக்கு மறுக்கிறீங்களே? சரி, என்னைக்கு அக்கா மக வசந்திக்கு 7 கூட பார்க்காம காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டீங்களோ அன்னுடைய லட்சியம் இன்பம் எல்லாம் ஈடேறிப்போம். மிஸ்டர் வரதன், உறவு முறைன்னு கூட பார்க்காம எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீங்கன்னு ஊரே உங்களை புகழணும். ஏன் என் நிலைக்கு என்ன மாமா, நான் நல்லபடியா தான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க உங்க கல்யாணத்தை நடத்தியே தீருவோம். சுருக்கமா சொன்னா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டியே தீருவீங்க. பாருங்க, மாமா எப்போ இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. இதுல அவரை நம்ப கூடாது. பெண் பாக்குற வேலையை நாமளும் எடுத்துக்கணும். கல்யாணத்தை 1 மாசத்துக்குள்ள நடத்தியே தீரணும். இதுதான் என் முடிவு. வாசந்தி, முடிவு எப்போதும் அவங்க என்னப்படி நடக்கிறது இல்லை. நாம நினைச்சா. ஹலோ, என்னங்க, பாம்பேல இருந்து ஃபோன் கால். எஸ், ஷேட் ஸ்பீக்கிங். வாட்? ஆல் ரைட், உடனே பட்டு வரேன்.